இதுவே பில்டிங் டெமாலிஷ் பண்ற பில்டிங் தான். இந்த இடத்துல பாதுகாப்பா பசங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பில்டிங்ல எப்படி நீங்க பசங்களை வச்சிட்டு இருக்க முடியும்? வௌவால்கள் வாழும் இருட்டு அறை போல காட்சியளிக்கும் இந்த கட்டடம் தான் ஆதி திராவிடர் மாணவர்கள் தங்கி பயிலும் விடுதி என்றால் நம்ப முடிகிறதா? ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அவரது குற்றச்சாட்டை ஆதாரமற்றது என திட்டவட்டமாக மறுத்திருந்தார் துறை சார்ந்த அமைச்சர் கயல்விழி. இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் மாணவர்கள் அல்லல் படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் நமது செய்திக்குழு விடுதியில் நேரடியாக கள ஆய்வில் இறங்கியது. ஆங்காங்கே பெயர்ந்த சிமெண்ட் தரை, சிதிலமடைந்த ஜன்னல்கள், உடைந்த கதவுகள், ஒட்டடை மண்டிய மேற்கூரை, பொத்தலாக இருந்த சுவர்கள் என கட்டடமே முற்றிலும் உருகுலைந்து சினிமாவில் காட்டும் பேய் வீடு போலவே காட்சி அளித்தது. சுத்தமாக படுக்க முடியாது. போன வாட்டிலாம் மழை பெஞ்சிருக்கும்போது நாங்கள் 4 பேர் தான் அந்த ரூமில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. கட்டல் போட்டு மேலே படுத்துன்னு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 நாள் சாப்பாடு உள்ள வழி பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்த சைட்லாம். படிக்கும் மாணவர்களுக்கு மிக மிக அடிப்படை தேவையான குடிநீரை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு மாணவர்கள் ஆளாகி உள்ளனர். இதுதான் இப்படி என்றால் கழிப்பறை உள்ளிட்ட பிற பயன்பாட்டுக்கு கூட போதிய தண்ணீர் இல்லை என்ற மாணவர்களின் குற்றச்சாட்டுக்கு சாட்சியம் பகிர்ந்தது இந்த காட்சி. தண்ணி கேன்லாம் காசு போட்டு தான் வாங்கணும். குடிநீர் இவங்க ஏற்படுத்தி தரல, நாங்க காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். 30 ரூபா இருக்கு. கொட்டி கட்டினா குளிக்குது, தண்ணியா உள்ளதுலாம் கழுவு தெரியல. விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் முதல் தலைமுறை பட்டதாரிகளே என்ற நிலையில் அவர்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் குறித்த விழிப்புணர்வை கூட ஏற்படுத்த நாதியற்று அரசு வழங்கும் 150 ரூபாய் படியும் கிடைக்காமல் அல்லல் படும் மாணவர்களின் நிலை கொடுமையின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்க எனக்கு நான் சாப்பாடுக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் சரியா வரல அப்படின்னும் போது நான் இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சிச்சு, ஓகேவா. எனக்கு சப்போஸ் ஹாஸ்டல் ஸ்காலர்ஷிப்போ இல்லை எனக்கு ப்ராப்பரான ஃபுட்டோ கிடைச்சிருந்தா நான் பார்ட் டைம் போக வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கும் மாணவர்கள் ஒருபோதும் பசியால் வாடக்கூடாது என்பதில் முக்கிய கவனம் செலுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வர சுவை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, புழுநெளியாத உணவு கிடைத்தால் போதும் என்ற மாணவர்களின் வார்த்தைகள் எத்தனை வலி மிகுந்தது என்பதை நம்மால் உணர முடிந்தது. ஒரு டைம் சாப்பாடு போட்டுட்டேன், சாப்பிட போயிட்டேன், உள்ள பூச்சி கிடக்குது, அப்படியே கொட்டிட்டேன். நைட்டு சாப்பிடல அன்னைக்கு. அது மட்டுமின்றி ஒரே அறையில் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் தங்க வைக்கப்படுவதால் இரவு நேரங்களில் படுக்க இடமின்றி கை கால்களை ஒடுக்கி கொண்டு மிகுந்த சிரமத்தோடு உறங்கக்கூடிய நிலை நீடிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மாணவர்கள். நாங்கள் படுக்கிறதுக்காக தான் நாங்கள் இது புலவு போட்டு கல் வச்சு நாங்கள் புலவு போட்டு வச்சிருக்கோம். நைட்டில் தூங்குறதுக்கு தண்ணி எல்லாம் உள்ள வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வந்துடும், இதெல்லாம் புட்டுன்னு கீழே வந்துடுது. சுத்தமின்றி பார்க்கவே அருவருப்பாக காட்சி அளித்த குப்பை தொட்டி, வெகு நாட்கள் கரை படிந்து காணப்பட்ட வாஷ் பேசின், பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த கழிவறை என மனிதர்கள் வாழவே முடியாது என்ற அளவில் இருக்கும் இக்கட்டடம்தான் மாணவர் விடுதி என்ற கொடுமையை ஒப்புக்கொள்ளவே மனம் மறுத்தது. 2 தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மொத்தம் 200 பேர் இருப்போம் கீழே ஹாஸ்டல்ல. 2 பேர் தான் யூஸ் பண்றோம். 2 டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். 4 குளிக்கிற அறை இருக்கு, அது எதுவுமே யூஸ் இல்லை. டோர் எதுவுமே இல்லை, அது சுத்தம் பார்த்துட்டு இல்லை. அப்போது 2 வீலரில் வந்திறங்கிய விடுதி வார்டனிடம் விடுதியில் சுத்தம் சுகாதாரம் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் கூறிய பதில்தான் நம்மையே அதிர வைத்தது. வாழவே தகுதியற்றது என இடிக்க உத்தரவிடப்பட்ட கட்டடம்தான் இது என வார்டன் தன் வாயாலேயே ஒப்புக்கொள்ளும் நிலையில் அதில் ஆதி திராவிடர் மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளது எத்தனை பெரிய அலட்சிய போக்கு என்பதை சொல்லி புரிய வைப்பதற்கு இல்லை. இதுவே பில்டிங் டெமாலிஷ் பண்ற பில்டிங் தான். இந்த இடத்துல பாதுகாப்பா பசங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பில்டிங்ல எப்படி நீங்க பசங்களை வச்சிட்டு இருக்க முடியும்? ஒவ்வொரு ரூமுக்கும் 20 பிள்ளைங்க வரைக்கும் இருக்காங்க.
எப்படி மேம் அது எப்படி இருக்க முடியும்? அவங்க என்ன ஆடுங்களா பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்கிறதுக்கு? கல்வி ஒன்றால் மட்டுமே சமூக மாற்றம் ஏற்படும் என்ற நிலையில் ஆதி திராவிடர் சமூகத்துக்கு கல்வி என்பது பல ஆண்டுகளாகவே மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வந்ததென்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த நிலையை மாற்றி அரசு அவர்களின் உயர்வுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அதனை செயல்படுத்தும் அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படுவது வேதனைக்குரியது. இது தொடர்பாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் ஆனந்திடம் செய்தியாளர் விசாரித்த போது விடுதிகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சில விடுதிகள் இடிக்கும் திட்டம் உள்ளதாகவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.